Praise the Lord. இந்த நாள் ஒரே ஒரு வசனம் தியானிக்கலாம். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய ஒரு வசனம் என்னவென்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக இளைப்பாறுதலை குறித்து சில வார்த்தைகளை சொல்கிறது. இளைப்பாறுதல் என்பது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. அந்த இளைப்பாறுதலை நாம பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக பய பக்தியோட காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு இளைப்பாறுதல் எங்க கிடைக்கும் என்றால், கர்த்தருடைய சமூகத்துல. உங்களுக்குள் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், அலைச்சல், போராட்டம், அநேக குழப்பங்கள், ஒரு நல்ல ஆலோசனை இல்லாத, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற, வருத்தத்தோடு இருக்கிற, இதில் எல்லாத்திலும் உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிற என் அன்னைக்கு வாருங்கள் என்று. அவர்கிட்ட நீங்க போகும்போது உங்களுக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் உண்டாகும். கர்த்தர் இந்த நாளிலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் அறிந்து உங்க பிரச்சனைகளை அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. God bless you.